जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद की श्री महाप्रभु की कृष्णा सगुराज गोस्वामीराज व्यापार की आचार्य परंपरा की इस वाइंग्रेज जैसे भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्रील गुरुदेव की जय गौर प्रेमानंद हरे कृष्णा ओके ईश्वर जयेश महाराज படிக்கலாம் 114 ஓகே 13 114 இது படிக்கிறேன் இது வந்து எப்படி படிக்கணும் गुरुवाधन्य गुरोचना हरिद्रा कुंकुम चंदन मंगलद्रव्य पत्रावरिया वर्षगुप्ता धूलचोरी संगे लोया राशि छेदी वर्षालंकार पेतारी भरिया ये पढ़िए माता जी नहीं है दुर्गतान्य गौरवक्षण चित्र कुंकुम संदन मंगल द्रव्य पात्र परिया वस्त्र गुप्त तोलो सड़ी संगे लज दासु सेड़ी वस्त्रालंकार देडारी परिया परिया ओके 114 एल्लेश महाराज 114 13 114 हरे कृष्णा प्रभु हरे कृष्णा पढ़ेंगे துணியினால் திரையிடப்பட்ட பல்லக்கில் பணிப்பெண்கள் சூழ சீதா தாகூராணி ஜெகநாத மிஸ்ரரின் இல்லத்திற்கு வந்தாள். அவள் தன்னுடன் அருகம்புல், நெல், கோரோசனம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்ற பல்வேறு மங்களமான பொருட்களை கொண்டு வந்தாள். அவை யாவும் ஒரு பெரிய கூடையில் நிரப்பப்பட்டு இருந்தன. பொருளுரை: இந்த ஸ்லோகத்தில் வஸ்திர குப்த தோலா என்னும் வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. கல்கத்தாவில் 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எல்லா மதிக்கத்தக்க பெண்களும் அக்கம் பக்கத்து இடத்துக்கு செல்லும் போது கூட 4 மனிதர்களால் தாங்கப்பட்ட பல்லக்கில் செல்வது வழக்கம். அந்த பல்லக்கானது மென்மையான பத்து துணியினால் மூடப்பட்டிருக்கும். இவ்விதமாக மதிப்பிற்குரிய பெண் மக்களிடையே பயணிக்கும் போது அவளை காண்பதற்கான வாய்ப்பு மற்றவர்களுக்கு இருக்காது. பெண்கள், குறிப்பாக மிதிக்கத்தக்க குடும்பங்களில் இருந்து வரும் பெண்கள் சாதாரண மனிதர்களால் பார்க்கப்படக்கூடாது. இந்த வழிமுறை இன்றும் கிராமங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அசூரிய பஷ்யா என்னும் சமஸ்கிருத வார்த்தையானது மதிக்கத்தக்க பெண்ணானவள் சூரியனால் கூட காணப்படக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. கீழே நாட்டு பண்பாட்டில் இந்த வழிமுறை மிகவும் மேலோங்கி இருந்தது. இந்துக்கள், முஸ்லிம்கள் என இருதரப்பை சார்ந்த மதிக்கத்தக்க பெண்களும் அதனை உறுதியுடன் பின்பற்றினர். பால்ய பருவத்தில் எமது நேரடி அனுபவம் யாதெனில், எங்களின் தாய் ஒரு அழைப்பினை ஏற்பதற்காக பக்கத்து வீட்டுக்கு கூட நடந்து செல்ல மாட்டாள். மாறாக அவள் ஒரு வண்டியிலோ 4 மனிதர்களால் சுமக்கப்பட்ட பல்லக்கிலோ செல்வாள். இந்த மரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பும் உறுதியாக பின்பற்றப்பட்டது. அத்வைத ஆச்சாரியரின் மனைவி மிகவும் மதிக்கத்தக்க பெண்மணி என்பதால் அப்போதைய சமுதாய சூழ்நிலையில் பழக்கத்தில் இருந்து மரபு விதிகளை அனுசரித்து வந்தாள். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க பாருங்க. பெண்களுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஹரே கிருஷ்ணா 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் இந்த முந்தால உள்ள அந்த இளம் வயதிலே திருமணம் அதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது. ஓகே, இவங்க காரணமே இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க இப்போ வந்து சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் அப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியல. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வைத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயத்துக்காக அப்படி வச்சுருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்ணும் நினச்சிப்பாங்க எனக்கு ஒரு ஆண் இருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. அந்த ஆணும் நினச்சிப்பாரு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தேவை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இதை வந்து கொச்சப்படுத்தி பிரிட்டிஷ்காரை வந்து இளம் வயதிலே கல்யாணம் பண்ணுறது இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஃபூலிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க.
இதில் பாருங்கள், அந்த லேடிஸ் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை, 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க பல்லக்கில். அவங்க வந்து முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில். பிரபுபாதுடைய அம்மாவே இந்த மாதிரி சிஸ்டத்தில் இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ கலியுகம் செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இதுவும் கிருஷ்ணனுடைய அரேஞ்ச்மெண்ட் தான். கலியுகம் வந்து வர்றதுக்கு வந்து இப்போ எப்படி நடந்தது நம்ம கற்பனை நினைக்கிறோம் இல்லையா? மகாபாரதம் நடந்ததால் கற்பனை நினைக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க மகாபாரத யுத்தத்தில். அதெல்லாம் நம்மளால் கற்பனை தான் நினைக்கிறோம். அதெல்லாம் நடந்தது கூட நம்ப முடியல நம்மளால். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பிரபுபாதர் எழுதியிருக்காரு இல்லையா, அவருடைய அம்மாவே இப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லி வரும்போது யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தது கல்ச்சர்னு சொல்லிட்டு 5000 வருடங்களுக்கு முன்னால். ஓகே, 115 பிருந்தாவனத்தை 115 படிக்கலாம். இன்னொரு ஆகத்தை படிக்கலாம், ட்ரை பண்ணலாம். बच्चा बुझा उपहारा संगे लोया बहुबारा सशीघ्र है होइला उपनीता. पढ़ेंगे माता जी, पढ़ेंगे. बच्चा बच्चा बोशा उपचारा संगे लाइन प्रभु जी लाइला बहुबारा शशिग्रह ओके पाठ படிக்கிறேன். देखिया बालक तमा साक्षात गोकुलकाना वर्ण मात्रा देखी विपरीता. पढ़िए. देखिया बालक तमा साक्षात गोकुलकाना वर्ण मात्रा देखी विपरीता. ओके मैडम. பல வகையான உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் இதர அன்பளிப்புகளை தன்னுடன் எடுத்துக்கொண்டு சீதா தாகூராணி சச்சி தேவியின் இல்லத்திற்கு வந்தார். புதிதாக பிறந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியமுற்றாள். மேனி நிறத்தை தவிர அக்குழந்தை கோகுலத்தில் உள்ள சாக்ஷாத் கிருஷ்ணரை போலவே இருப்பதாக அவள் பாராட்டினாள். பொருளுரை: பேடாரி என்பது ஒரு வகையான பெரிய கூடை. அதன் பக்கங்களில் குச்சிகளை நுழைத்து அதனை இருவர் தோள்பட்டையில் தாங்கிச் செல்வர். அந்த சுமையினை தாங்கிச் செல்பவர் பாரி என்று அழைக்கப்படுகிறார். சுமையினை இவ்வாறு தாங்கிச் செல்லும் பழக்கம் இந்தியாவிலும் இதர கீழை நாடுகளிலும் இன்றும் நடைமுறையில் உள்ளது. நாங்கள் இப்பழக்கத்தினை இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கூட இன்றும் இருப்பதை கண்டுள்ளோம். பிரபா அங்கே போயிருக்காரு. தேங்க்யூ மாதாஜி. பிரபா அங்கே போயிருக்காரு ஜகார்த்தா. ஓகே, ஜகார்த்தா இந்தோனேஷியா. அங்கே வந்து இந்த சிஸ்டம் இருக்கான். பாரி 2 பக்கம் கம்பை வச்சு 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஓகே, கிங் ஆஃப் கைண்ட் ஆஃப் பிக் பாஸ்கெட் பேர்ஸ் or ends of rod balance over shoulders. 2 பேர் அவங்க தோல் பட்டில் வச்சுட்டு அப்படி தூக்கிட்டு போவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, 116 சாதனை படிக்கிறியா? 116 ஹரே கிருஷ்ணா. 116 சர்வாங்கா சுனிர்மானா சுவர்ண பிரதிமாபானா சர்வாங்கா சுலக்ஷணாய சுலக்ஷணமயா. படிங்க. बालकेरा दिव्य ज्योति देखी पाइला बहु प्रति वाचल्ये ते द्रविला हृदया. Translation: seeing the transparent bodily effulgence of the child, each of his nicely constructed limbs full of auspicious signs, and resembling a form of a goat, Sita Thakurani was very pleased, and because of her maternal affection, she felt as if her heart were melting. ஸோ இந்த குழந்தைய பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி எல்லாம் பாஸ்டே பார்த்தீங்கன்னா பிரம்மபவனில் இல்லாத கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறார். கோபா காஃப் எக்ஸ்பேண்ட் ஆகிறார். ஓகே, கண்ணுக்குட்டி கோபானா எக்ஸ்பேண்ட். அந்த அம்மாக்கள் கிருஷ்ணன் மேலே எவ்வளோ பிரியம் இருக்கோ அதே பிரியம் வந்து இந்த கோபர் மேலேயும் வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே சீதாதாத்மணி வந்து
இந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி வருது, ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷன் வந்துச்சு. ஓகே, ஏன்னா நம்ம கிருஷ்ணருடைய பகுதி, அதனால் நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சீதா தாக்கணி வந்து குழந்தைய பார்க்குறா சச்சி. இவருக்கும் நிமாய் பண்டிட்டுக்கும் சச்சி நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, வெல் நைஸ்லி கன்ஸ்ட்ரக்டட் லிம்ஸ், ஃபுல் ஆஃப் ஆஸ்பீஸ் சைன்ஸ். அவங்களுடைய கரங்கள்லேயும் சரி பாதங்கள்லேயும் சரி நிறைய விதமான அறிகுறிகள் இருக்கும். ஓகே, ஃப்ளாகு, இந்த அங்கூசம் சொல்லுவாங்கள்ல, யானையை இது பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது அங்கூசம், ஃப்ளூட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, சரி, பார்த்த உடனே உங்களுக்கு வந்து சீதா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் படிங்க 117. ஹரே கிருஷ்ணா. துர்வாதன்யா திலசிஷே கைலா பகு ஆசிஷே वाधान्य दिलशिषे गैल बहु आशिषे चिरजीवी हयो दुई भाई चिरजीवी हवो दुई बाई दाकिनी शंकिनी होइते शंका उपजिलासिते दागिनी शांगिनी हैते शंका उपजिलसिते धारे नामा तुइला निमाई அவள் புகழோடு பிறந்த குழந்தையின் தலையில் அருகம்புல்லையும் நெல்லையும் வைத்து நீடூழி வாழ்க என்று ஆசீர்வதித்தாள். ஆயினும் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் அச்சமுற்று குழந்தைக்கு அவள் நிமாய் என்று பெயரிட்டாள். ராகினி சாங்கினி ஆகிய இருவரும் சிவபெருமானுடன் அவரது மனைவியுடன் இருக்கக்கூடிய மிகவும் அமங்கலமான பிசாசுகளாகும். அத்தகு அமங்கலமான உயிரினங்கள் வேப்ப மரத்திற்கு அருகில் செல்ல முடியாது என்று நம்பப்படுகிறது. குறைந்தபட்ச மருத்துவ ரீதியாக வேப்ப மரம் மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கேட்கல. சரிங்க. அத்தகு அமங்கலமான உயிரினங்கள் வேப்ப மரத்திற்கு அருகில் செல்ல முடியாது என்று நம்பப்படுகிறது. குறைந்தபட்சம் மருத்துவ ரீதியாக வேப்பமரம் மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டதாக ஏற்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் வீட்டிற்கு முன்பாகவும் வேப்பமரத்தை வைப்பது முன்பு பழக்கமாக இருந்தது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சாலைகளில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வேப்ப மரங்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உள்ளன. ஆயுர்வேத அறிவியல் இதனை தொழுநோயை குணப்படுத்துவதற்கு உபயோகிக்கும் அளவிற்கு வேப்பமரம் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகும். மருத்துவ விஞ்ஞானிகள் வேப்ப மரத்தின் சாற்றை பிழிந்து அதனை மர்கோசிக் அமிலம் என்று கூறுகின்றனர். வேம்பானது பல்வேறு தேவைகளுக்காக உபயோகிக்கப்படுகிறது. குறிப்பாக பல் துலக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்திய கிராமங்களில் 90% மக்கள் வேப்பங்குச்சிகளை இதற்காக உபயோகிக்கின்றனர். வேப்ப மரத்தின் அனைத்து நோய் எதிர்ப்பு திறன்களாலும் சைத்தன்ய மகாபிரபு ஒரு வேப்ப மரத்தடியில் பிறந்ததாலும் சீதா தாகூர் அணி அவருக்கு நிமாய் என்று பெயரிட்டார். பிற்காலத்தில் அவர் தமது இளமை பருவத்தில் நிமாய் பண்டிதர் என்று கொண்டாடப்பட்டார். அவருடைய உண்மையான பெயர் விஸ்வம்பரர் என்ற போதிலும் அக்கம் பக்கத்து கிராமங்களில் அவர் நிமாய் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார். பேய் பிசாசெல்லாம் வந்து வேப்ப மரம் பக்கத்தில் போக முடியாது. ஓகே, cannot go near நிமாய் நீம் ட்ரீ. ஓகே, ஸோ அது நிறைய ஆன்டிசெப்டிக் குவாலிட்டிலாம் இருக்குது. வேப்ப மரத்துலாம் அந்த குச்சியில் தான் பல்லாம் தொலைக்குவாங்க. ஓகே, 118. நிமாய் பண்டிட் வந்து இன்னொரு பேர். ஓகே, விஸ்வம்பரம் தான் அவர் ஒரிஜினல் பேர். நிமாய் பண்டிட்டும் சீதா தாக்கன் வந்து கொடுத்துருக்காங்க நிமாயின்னு சொல்லிட்டு. கலாவதி மகாராஜ் நீங்கள் படிங்க 118. पुत्रमाता पुत्रमाता स्नानदिने दिलवर्ष विभूषणे पुत्रमाता स्नानदिने दिले वस्त्र विभूषणे स्नानदिने करेक्ट. पुत्रसह मिश्रेरा सम्मानी पुत्रसह मिश्रेरे सम्मानी शशि मिश्रेरे पूजालया मनेते हरिसहाया शशि मिश्रेरा पूजालजा मनेते हरिसहाया घरे आइला सीता ठाकुरानी घरे आइला सीता ठाकुरानी. தாயும் சேயும் குளித்துவிட்டு பிரசவ இல்லத்திலிருந்து வெளியேறிய நாளன்று
சீதா தாவூராணி அவர்களுக்கு எல்லாவித ஆடை ஆபரணங்களை வழங்கியதோடு ஜெகநாத மிஸ்ரரையும் கௌரவித்தாள். அதன் பின்னர் அன்னை சச்சி தேவியாலும் ஜெகநாத மிஸ்ரராலும் கௌரவிக்கப்பட்ட சீதா தாவூராணி மனதில் பெரும் மகிழ்ச்சியுடன் இல்லத்திற்கு திரும்பினாள். பொருளுரை: ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 5வது நாள் அல்லது 9வது நாளில் தாயானவள் கங்கையிலோ அல்லது இதர புண்ணிய ஸ்தலத்திலோ நீராடுவாள். இந்த நிஷ்கிராமண என்பது பிரசவ அறையிலிருந்து வெளிவரும் சடங்கு என்று கூறப்படுகிறது. தற்போது பிரசவ அறை என்பது மருத்துவமனை ஆகிவிட்டது. ஆனால் முன்பெல்லாம் ஒவ்வொரு மதிப்புமிக்க குடும்பத்திலும் பிரசவ அறை என்று தனியாக ஒரு அறை இருக்கும். அங்கே குழந்தைகளை பெற்றெடுப்பர். குழந்தை பிறந்த பின்னர் 9வது நாளில் நிகழும் நிஷ்கிராமணா என்று கூறப்படும் சடங்கிற்கு பின்னர் தாயானவள் மற்ற அறைகளுக்கு வருகிறாள். தூய்மைப்படுத்தும் 10 வழிமுறைகளில் நிஷ்கிராமணா என்பது ஒன்றாகும். முன்பெல்லாம் குறிப்பாக வங்காளத்தில் உயர் ஜாதியினர் குழந்தை பிறந்த பின்னர் 4 மாதங்களை தீட்டு காலமாக அனுசரித்தனர். 4 மாதங்கள் கழித்த பின்னரே தாயானவள் சூரிய உதயத்தை காண முடியும். பிற்காலத்தில் பிராமணர், சத்தியர், வைசியர் ஆகிய உயர் ஜாதியினர் 21 நாட்கள் மட்டுமே தீட்டு பழக்கத்தை கடைபிடித்தனர். சூத்திரர்களோ 30 நாள்களுக்கு பின்பற்ற வேண்டியிருந்தது. கர்தாபஜா மற்றும் சதீமா என்று அறியப்படும் சமுதாய பிரிவினரில் தீட்டு காலத்திற்கு பின்னர் குழந்தையின் தாய் சிறிய இனிப்பு கட்டகளை சங்கீர்த்தனத்தில் வீசக்கூடிய ஹரிலுடா நிகழ்வின் மூலமாக உடனடியாக தூய்மை அடைகின்றாள். பிறந்த குழந்தையுடன் இருந்த சச்சி தேவியும் ஜெகநாத மிஸ்ரரும் சீதா தாவூராணியால் கௌரவிக்கப்பட்டனர். அதுபோல சீதா தாவூராணி இல்லத்திற்கு திரும்பையில் அவளும் சச்சி தேவி மற்றும் ஜெகநாத மிஸ்ரரால் கௌரவிக்கப்பட்டாள். அதுவே வங்காளத்தில் மதிக்கத்தக்க குடும்பங்களில் இருந்த வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ 10 விதமான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து குழந்தை பெற்றுக்கு முன்னாலும் ஒன்று பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. குழந்தை பெற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒன்லி ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய இது பண்ணிடுறாங்க, சிசேரியன் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ குழந்தைய வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாக்கள். ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ குழந்தைய வந்து டே கேர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. இல்லைன்னா வீட்டில் பார்க்கறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பெண்ணுடைய கேரக்டர்லாம் அப்படியே அந்த குழந்தைக்கு வந்துடும். ஓகே, வேறு வழியெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ண அப்போ அந்த பெண்ணை ட்ரெயின் பண்ணணும். நம்ம கிருஷ்ண உணர்வில் யார் கவனிச்சுக்கணும்னு அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வில் ட்ரெயின் பண்ணணும். கிருஷ்ண உணர்வே சுத்தமாக இல்லைன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க, வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன்னுவாங்க. பட் ஆனால் அந்த குணங்கள்லாம் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த குணங்கள் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். யாருடைய பழகுறோமோ அந்த உணர்வு நமக்கு வந்துடும். ஸோ அதனால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ குவாரண்டைன்லாம் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் வெளியில் வர மாட்டாங்க. சீதா தாக்குரணி வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கௌரவம் பண்ணாங்க. அவங்களும் திருப்பி பண்ணுறாங்க, சச்சி தேவி மாதாஜியும் ஜெகநாத மிஸ்ராவும். ஸோ சாந்திப்பூரில் அத்வைத ஆச்சாரிய வீடு இருக்குது. சாந்திப்பூர்லேருந்து இவங்க வந்து மாயப்பூருக்கு வந்திருக்காங்க. கரெக்ட் தானே? அந்தர்தீவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதில் பல்லக்கில் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவருக்கு அத்வைத ஆச்சாரிக்கு 2 வீடு இருக்குது. ஒன்று சாந்திப்பூரில், இன்னொன்று வந்து மாயப்பூரில் இன்னொரு வீடு இருக்குது. நம்ம மாயப்பூர் போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து இஸ்கான்லேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு யோகபீட், அதுக்கடுத்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீடு. கரெக்டாக? அதுக்கடுத்தது அத்வைதாச்சாரிய வீடு, கதாதர் பண்டித் வீடு. 2 பக்கத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாமே அப்போ அங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. இப்போ சாந்திப்பூரில் இருக்க வீட்டில் தான் அத்வைத பாத்துன்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து இஸ்கான் வந்து இந்த சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அத்வைதாச்சாரியா வந்து மனமுருகி கூப்பிட்டார் இல்லையா சைதன்ய மகாபிரபு, அது அந்த இடத்துல தான் அத்வைத பாத். அத்வைதாச்சாரியாவுக்கு வந்து இனிஷியேஷன் கிடைச்ச இடமும் அதுதான். இது வந்து லாஸ்ட் டைம் மாயப்பூர் போகும்போது தாராபதி பிரபு கூப்பிட்டு வரும்போது கடைசியில் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஓகே, இந்த இடத்த எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மரங்களாக இருக்கும். கொஞ்சம் நடந்து தான் போகணும், உள்ளே கார் போகாது. நடந்து போய் நல்லா தரிசனம் நல்லா இருந்துச்சு. ஓகே, அதில் இஸ்கானுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவோம். 119 எல்எஸ்சி மகாராஜ் 119. ஹரே கிருஷ்ணா.
ऐचे शशि जगन्नाथ पुत्रपाय लक्ष्मीनाथ ऐशे शशि जगन्नाथ पुत्रपाया लक्ष्मीनाथ पूर्ण हैला सकला वंचिता पूर्ण हैला सकल वांछित धन्य धान्ये बरे कर लोकमान्य कलेबरा धन धान्ये परे करे लोकमान्य कलेवर दिने दिने हया आनंदिता தினே தினே ஹயா ஆனந்திதா. இவ்விதமாக அன்னை சச்சி தேவியும் ஜெகநாத மிஸ்ரரும் லட்சுமியின் கணவரை மகனாக பெற்று தங்களது எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்தனர். அவர்களது இல்லம் எப்போதும் செல்வத்தினாலும் தானியங்களாலும் நிறைந்திருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அன்பிற்குரிய திருமேனியை காணும் போதெல்லாம் அவர்களது இன்பம் நாள்தோறும் தொடர்ந்து அதிகரித்தது. ஒருமுறை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புருஷோத்தமராக முழுமுதற் கடவுளாவார். எனவே அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். ஸ்வர்க லோகவாசிகள் கூட பகவானுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சாதாரண மனிதரின் உடையில் வருவது வழக்கம். அவரது பெற்றோரான சச்சி தேவியும் ஜெகநாத மிஸ்ரரும் தங்களது தெய்வீக மகனின் அருமை பெருமைகளை கண்டு இதயத்தில் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் டெமிகாட்ஸே வந்து பண்ணுறாங்க, ஆர்டினரி வெர்ஷனில் வர்றாங்க, ஆர்டினரி ஹியூமனாக வந்து பார்க்க வர்றாங்க. தேவர்கள்லாம் எப்பயுமே என்ன ஆச்சு, அந்த வீட்டில் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா எதாவது கொண்டு வருவாங்க இல்லையா. இப்படியே என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படி நிறைய கிரைன்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து 120 மலைவாசல் 120 मिश्र वैष्णवा शांता अलंपता शुद्धदांता मिश्र वैष्णव शांत अलंपड़ शुद्धदांत धन भोगे नाही अभिमाना धन भोगे नाही अभिमान पुत्रेण प्रभावे जता धन आसी मिले तथा पुत्रेरे प्रभावे चत धनहासि मिले तत विष्णु प्रीते द्विजे देन दाना विष्णु प्रीते द्विजे देन दान. ஜெகநாத மிஸ்ரர் ஒரு சீர்மிகு வைஷ்ணவர். அவர் சாந்தமானவர், புலநுகர்ச்சியை கட்டுப்படுத்தியவர், தூய்மையானவர், கட்டுப்பாடு உடையவர். பௌதிக செல்வத்தை அனுபவிப்பதற்கான விருப்பம் அவரிடம் இருக்கவில்லை. அவரது தெய்வீக திருமகனின் பிரபாவத்தினால் வந்த பணத்தினை விஷ்ணுவின் திருப்திக்காக பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். கிருஷ்ண பகுதி. ஸோ பிராமணர்கள் தானமாக வாங்கிட்டாங்க. ஐடியல் வைஷ்ணவான்னு சொல்கிறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல், பியூர், கண்ட்ரோல்டு. இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் வைஷ்ணவா. அதாவது ஃபெய்த்னா என்ன, நம்பிக்கைனா என்னென்னா பகவானுக்கு இந்த கிருஷ்ண உணர்வில் இருந்தோன்னா நிச்சயம் கிருஷ்ணலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது, நம்ம வந்து புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இதுதான் வைஷ்ணவோடைய குவாலிட்டி. பீஸ்ஃபுல், ரெஸ்ட்ரைன்ட் இன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், பியூர் அண்ட் கண்ட்ரோல்டு. இதெல்லாம் வந்து ஜெகநாதனுடைய குவாலிட்டிஸ், ஐடியல் வைஷ்ணவோடைய குவாலிட்டி. அதனால் அந்த மணி நிறையா வந்தோன்னா ரிஷ்யூ பண்ணுறாரு. மலைவாசம் இன்னொரு ஸ்லோகம் படிச்சிருங்க, 121. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லக்னகணி ஹர்ஷமதி நீலாம்பர சக்கரவர்த்தி लग्नकने हर्षमते नीलांबर चक्रवर्ती गुप्ते किचु हैला मिश्रे गुप्ते किशो हैला मिश्रे महापुरुषेरा जिहा महापुरुषेरा शिग्ना लग्ने अंगे भिन्न भिन्ना महापुरुषेर सिग्न लग्ने अंगे भिन्न भिन्न देखिए धारी में संसारे देखी ही तारिते संसारे. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த தருணத்தை கணக்கிட்ட பின்னர் குழந்தை பிறந்த தருணத்தையும் குழந்தையின் உடலையும் வைத்து பார்க்கும் போது மிகச்சிறந்த நபருக்கான அனைத்து அறிகுறிகளும் அவரில் காணப்படுவதாக நீலாம்பர சக்கரவர்த்தி ஜெகநாத மிஸ்ரரிடம் தனிமையில் கூறினார். இவ்வாறாக இக்குழந்தை வருங்காலத்தில் உலகையும் விடுவிக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸோ புரிஞ்சிச்சார். ஓகே சார், நான் அடுத்த சொல்லும்படி 122 ஆயிச்சே பிரபோ சசிகரே
कृपाया होइला अवतारे अच्छी प्रभु सच्ची करे कृपाया होइला अवतारे जय हा करये श्रवणा जय ही का करये श्रवणा गौर प्रभु दयामया तारे हयेन सदया गौर प्रभु दयामया तारे हयेन सदया सेपाया दहरा चरणा Translation. In this way, Lord Chaitanya Mahaprabhu, out of his causeless mercy, made his advent in the house of Chachidevi. Lord Chaitanya is the very merciful to anyone who hears this narration of his birth. Thus, such a person attains the lotus feet of the Lord. So, யாரெல்லாம் பகவானுடைய இந்த அவருடைய வருகை அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன கொடுக்குறாரு? பெர்ஃபெக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, பெர்ஃபெக்ஷன் எடுத்து கிருஷ்ணன்ட்ட போகிறது தான். ஓகே ஓகே ஆசினி 123. ஓகே पाया मनुष्य जन्म जैना सुने घोर गुणा पाया मनुष्य जन्म जैना सुने घोर गुणा हेन जन्म धरा व्यर्थ होइला पाया मत धुनी पिए विषगर्तवाणी विषगर्तवाणी विषण विषम गर्तवाणी जन्मिया से केने नाही मैला Translation. Anyone who attains human body but does not take to the cult of Sri Chaitanya Mahaprabhu is baffled in his opportunity. Amrita Dhuni is a flowing river of nectar of devotional service. If after getting a human body one drinks the water in a poisoned pit of material happiness, instead of the water of such a river, it would be better for him not to have lived, but to have died long ago. Purport by Shri Divine Grace. In this connection, Srimad Prabodhananda Saraswati has composed the following words in his Chaitanya Chandramrita 37, 36, 34. Achaitam idam vishvam yedi chaitanyam ishwaram inavidu sarvashastranya yapi brahmyanti te janaha okay. This material world is without Krishna consciousness. Lord Chaitanya Mahaprabhu is Krishna consciousness personified. Therefore, if a very learned scholar or a scientist does not understand Sri Chaitanya Mahaprabhu, is certainly wandering useless in this world. प्रसादिता महाप्रेमा पीयूष रसहा हरे चैतन्य चंद्र प्रकटे यो धीन ये वशः இது சான்ஸ்கிரிட் இல்ல கரெக்ட்டா दिनो दीन ये वशः A person who does not take advantage of the nectar of devotion or the nectar of devotion service overflowing during the presence of Sri Chaitanya Mahaprabhu's cult is certainly the poorest of poor. Dino Dina அப்படினா poorest of the poor. Okay, யாரெல்லாம் இந்த மாதிரி பக்தி சேவை எடுத்துக்கலையோ சைத்தன்ய மகாபிரபு பக்தி கல்ட் அவங்களாம் வந்து poorest of the poor. ரொம்ப ஏழைகள். ஓகே, அது மாதிரி அடுத்தது படிக்கலாம். அவதினே கோரச்சந்திரே விஸ்தினே பிரேமசாகரே सुप्रकाशिता रत्न सुप्रकाशिता रत्न गुणे यो दीनो दीन एव सः अवतिन्ने गौरचंद्रे विस्त्रिने प्रेम साहरा सी படிக்கிறேன்
सुप्रकाशिता रत्नो गे जो दिनो दिन एवशः. The advent of Lord Chaitanya Mahaprabhu is just like an expanding ocean of nectar. One who does not collect the valuable jewels in this ocean is certainly the poorest of poorest. Poorest of poor. Similarly, Srimad Bhagavatam 2.3.19-20-23 states Swavidvara Ustaro Karai Samsuda Purusha Prashu Nayat Karna Pato Jatanama Kadagrajana Vilevataru Karma. படிக்கமா? உருக்கிரமா விக்ரமாம் ஏ உருக்கிரமா விலே பத்தோ உருக்கிரமா விலே பத்தோ உருக்கிரமா விக்ரமானே விலே பத்தோ உருக்கிரமா நாஸ்மந்தஹ கரணபுடே நரஸ்ய ஜீவாசதீதலா தர்துரிகே சுதா துரிகேவா சுதா जीवांशवो बहवतांगिरेणुं नाजातुमत्यो अभिवेदयस्तु विष्णुपद्यामरजस्वलस्य श्मशांशवो यस्तु न वेदगन्धं ஓகே டிரான்ஸ்லேஷன் மாத்தாச்சு படிக்கட்டுமா? ஈஸ்வர ஜெய்ஷ் மகாராஜ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அந்த பாகவதனுக்கு டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணனுடன் தொடர்பில்லாத நபர் பேரளவிலான மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய நபராக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் பெரிய மிருகத்தை விட சிறந்தவர் அல்லர். அத்தகைய பெரிய மிருகங்கள் பொதுவாக நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் போன்ற இதர மிருகங்களால் புகழப்படுகின்றன. பரமபுருஷ பகவானை பற்றி செவியுறுத்துவதற்காக தனது செவித்திறனை உபயோகிக்காதவன் நிலத்தில் உள்ள ஓட்டைகளை போன்று செவிகளை கொண்டவனாக கருதப்பட வேண்டும். அவனிடம் நாக்கு இருந்தும் அந்த நாக்கு ஒரு தவளையை போன்றதாகும். அது தேவையின்றி தன்னுடைய கரகர ஒலியினால் தொல்லையை உருவாக்கி மரணம் என்னும் பாம்பினை வரவேற்கிறது. அதுபோல மிகச் சிறந்த பக்தர்களின் தாமரை திருவடிகளின் தூசியை சாதகமாக ஏற்க தவறுவன் பகவானின் தாமரை திருவடியில் அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை நோர தருவன் கொண்டிருந்தாலும் மடிந்தவனாகவே கருதப்பட வேண்டும். அதுபோலவே ஸ்ரீமத் பாகவதம் 10.1.4 கூறுகிறது. நிவృత్తా தர்சன் உபயீகமானாத் பாவௌசாதாத் ஸ்ரோதரம் மனோபிராமாத் கா உத்தம ஸ்லோக குணானுவாதாத் உமான் விரஜேத வின வசூத்நாத். மிருகத்தை கொள்பவன் அல்லது ஆத்மாவை கொள்பவனை தவிர வேறு யாரேனும் பரமபுருஷ பகவானின் புகழை கேட்பதில் ஆர்வமின்றி இருப்பாரோ? பகவானை பற்றிய புகழுரைகள் இந்த ஜட உலகின் கலக்கங்களில் இருந்து விடுதலை பெற்று நபர்களால் அனுபவிக்கப்படுகிறது. அதுபோலவே ஸ்ரீமத் பாகவதம் 3.23.56 கூறுகிறது. நா தீர்த்த பத சேவையை ஜீவன் அபிமிருத்தோ கீசா. ஒரு மனிதன் வாழ்வது போல தோன்றினாலும் மிகச் சிறந்த பக்தர்களின் தாமர திருவடிகளுக்கு சேவை செய்யாவிடில் அவன் பிணமாகவே கருதப்படுகிறான். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அது கொடுத்துருக்காரு. ஸ்ரீமத் பாகவதலுக்கு ஸ்வவித்வரா உற்சவரை சம்ஸ்ருதா புருஷப்பசு நாயத் கர்ணபதோபேதா ஜாத் நாம கதாகிரஜா. ஸோ 4 விதமாக மனிதர்களை ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, வகுக்கிறான். ஓகே, ஒன்று நாய், பன்றி, ஒட்டகம், அப்புறம் கழுதை. ஓகே, 4 விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா
இது வந்து மனிதர்கள். ஸோ இந்த மாதிரி மனிதர்களான தான் இந்த சொசைட்டி. இந்த மாதிரி 4 விதமான மனிதர்கள் செலக்ட் பண்ணுறது தான் ஒரு தலைவரை செலக்ட் பண்ணுவோம். அப்போ யார் செலக்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி 4 கிளாஸில் உள்ள ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் கிருஷ்ண உணர்வில் உள்ளவங்க வந்து ஃபேமஸாக இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் உள்ளவங்க வந்து இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டகரி மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. அதில் எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். எதெல்லாம் வந்து பகவானை பற்றி கேட்கறதுக்கு காது இல்லையோ அது வந்து நிலத்தில் இருக்க ஓட்டன்றாங்க. நாக்கு வந்து பகவானுடைய புகழை சொல்ல நாக்கு வந்து தவளை நாக்குன்றாங்க. இது வந்து பாம்பை தான் கூப்பிடும். தவளை வந்து கத்துச்சுன்னா நான் பாம்பு தான் கூப்பிடும். மழை பெஞ்சோன்னா தவளைலாம் கத்தும் இல்லையா? பாம்பு வந்து போய் தவளை போய் சாப்பிட்ருவோம். அதுமாதிரி நம்ம மரணத்தை கூப்பிட்டுருக்கோம். அதனால எப்போ வந்து பகவானுக்கு சேவை பண்ணலையோ, பகவானுடைய மலர்களை மொழ்ந்து பார்க்கலையோ, பகவானுக்கு ஆஃபர் பண்ணுற துளசியை வந்து சாப்பிட்லையோ, இந்த உடல் வந்து இறந்த உடலுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அருமையான ஸ்லோகம், உபகீயமானா பவௌஷதஸ்ரோத்தமனோபிராமான் கா உத்தம ஸ்லோக குணானுபாதா புமாஜேதா வினா பசுக்னாத். ஸோ இந்த மாதிரி பவௌஷதாத் எதுக்கு ஔஷதம்? பவ ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத், பிறப்பு இறப்பு பெருங்களுக்கு ஒரு நல்ல மருந்து என்னென்னா கிருஷ்ணரை பற்றி கேட்குறது. அது கிருஷ்ணரை பற்றி வைக்கிற அந்த மருந்து சாப்பிட்டா வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மருந்து இனிமையாக இருக்குமா, மனோ அபிராமா, மனத்துக்கும் புலன்களுக்கும் இனிமை கொடுக்கதா இருக்குமா, இன்பமாக இருக்குமா பகவானுடைய க்ளோரிஸை கேட்டால். ஸோ இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றதே இன்பமாக இருக்குது. அதனால் நமக்கு வியாதி குணமாகுதுன்னா யார் இதை பண்ணாமல் இருப்பாங்க? யார் பண்ணாமல் இருப்பாங்கன்னா பசுக்னார், அனிமல் கில்லர், மிருகத்தை கொள்றவங்க தான் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. பட்சர் சொல்லுவாங்க இல்லையா, கசாப்பு கடைக்காரன். அது உடனே வந்து அனிமல் கில்லர்னா அவங்கன்னு நினச்சிக்கூடாது, அவங்க மாத்திரம் தான் நினச்சிக்கூடாது. அவங்களும் தான். இன்னொருத்தர் யாருன்னா எது இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டமே இல்லாமல் ஒன்லி என்ஜாய்மெண்ட் புலன்கள் பின்னாலே இருக்கவங்களும் அனிமல் கில்லர் தான். அவங்கள ஆத்மஹனோ ஜனான்னு சொல்லி ஈஷோபனிஷத்தில் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ஹரிகதாவை கேட்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அருமையான ஒரு ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் ஒரு கருத்துக்கள். ஸோ அதனால் ஒரு ஹியூமன் பாடி எடுத்ததுனால இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த லீலையை கேட்கல, பகவானுடைய சேவையில் ஈடுபடலைன்னா அது வந்து விஷத்தை குடித்ததா சமம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. ஓகே, 124 வந்து பிருந்தா மாதாஜி படிக்கணும். நீங்கள் பாதி படிங்க, கலாவதி மாதாஜி பாதி படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்யா நித்யானந்த ஆச்சாரிய அத்வைத சந்திரா. श्री चैतन्य नित्यानंद आचार्य अद्वैत चंद्र स्वरूप रूप रघुनाथ दासा. स्वरूप रूप रघुनाथ दासा इह सबरा श्री चरणा शिरे बंदी निजदना. ईशा शपरा श्री चरणा शिरे बंदी निजदना. जन्म लीला घाइला कृष्णदासा. जन्म लीला घाइला कृष्णदासा. श्री चैतन्य महाप्रभु नित्यानंद प्रभु आचार्य अद्वैत चंद्र रूप दामोदर रूप கோஸ்வாமி ரகுநாத தாச கோஸ்வாமி ஆகியோரின் தாமரை திருவடிகளே எனது உண்மையான செல்வம். அந்த திருவடிகளை தலையில் தாங்கி கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ஆகிய நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்தினை இவ்வாறு விளக்கியுள்ளேன். குருதுரை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் அத்வைத பிரபு ஸ்வரூப தாமோதரர் ரூப கோஸ்வாமி ரகுநாத தாசர் மற்றும் அவர்களை பின்பற்றுவோர் அனைவரும் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் ஏற்கப்படுகின்றனர். யாரெல்லாம் கவிராஜ கோஸ்வாமியின் அடிச்சூடுகளை பின்பற்றுகின்றனரோ அவர்களுக்கு மேலே குறிப்பிட்ட பிரபுக்களின் தாமரை திருவடிகளை தங்களது உண்மையான செல்வமாக ஏற்கின்றனர். ஒரு பௌதிகவாதியிடம் இருக்கும் பௌதிக செல்வம் வசதிகளும் அவனது மயக்கம் மட்டுமே. உண்மையில் அவை அனைத்தையும் செல்வமே அல்ல, பந்தமோ. ஏனெனில் ஜட உலகினை அனுபவிப்பதால் ஒரு கட்டுண்ட ஆத்மா மென்மேலும் தனது தற்போதைய இன்பத்திற்கான கடனை சேகரித்து பந்தப்படுகிறான். துரதிருஷ்டவசமாக ஒரு கட்டுண்ட ஆத்மா எந்த சொத்திற்காக
அடைவதற்காக கடனில் உள்ளானோ அந்த சொத்தினை தனக்கு சொந்தமானதாக கருதுகிறான். அதனை அடைவதற்காக அவன் மிகவும் தீவிரமாக உழைக்கிறான். ஆனால் அத்தகு சொத்துக்கள் உண்மையான சொத்துக்கள் அல்ல என்றும் ஜட உலகில் வெறுமனே பந்தப்படுவதற்கானவையே என்றும் பக்தன் கருதுகிறான். பகவான் கிருஷ்ணர் ஒரு பக்தரிடம் திருப்தி அடைந்தால் அவர் தனது பௌதீக செல்வங்களை எடுத்துக் கொள்கிறார். இதனை அவர் ஸ்ரீமன் பாகவதத்தில் 10.88.8 கூறுகிறார். யஸ்யாஹம் அனுருஷ்ணாமி ஹரிஷ்யேதத் தனம் சனாய பிரபு. அதாவது யஸ்யாஹம் அனுகிரஹாமி ஹரிசே தத்தனம் சனை சனை சனை. ஒரு பக்தனுக்கு விசேஷ கருணையை காட்டுவதற்காக நான் அவனிடம் உள்ள எல்லா பௌதிக செல்வங்களையும் எடுத்து விடுகிறேன். நரோத்தமதாசர் கூறுகிறார். கலாதி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. தன மூரா நித்யானந்தா ராதா கிருஷ்ணா ஸ்ரீ சரண ஜெயி மூர பிராணதான. நித்யானந்த பிரபுவும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளுமே எனது உண்மையான செல்வங்கள். அவர் மேலும் பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே, அருள் கூர்ந்து எனக்கு அந்த செல்வத்தை கொடுங்கள். உங்களுடைய தாமரை திருவடிகளை தவிர என்னுடைய சொத்தாக நான் வேறு எதையுமே விரும்புவதில்லை. தமது உண்மையான சொத்து ராதாகிருஷ்ணரின் தாமரை திருவடிகளே என்பதை ஸ்ரீ நரோத்தமதாச தாகூர் பல இடங்களில் பாடியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக நாம் உண்மையில்லாத சொத்துக்களில் ஆர்வம் கொண்டு உண்மையான சொத்துக்களை புறக்கணிக்கின்றோம். அதேன சதன ஹரிதன தேயாகினோ. சில நேரங்களில் ரகுநாத தாச கோசாமியினை ஸ்மார்த்தர்கள் ஒரு சூத்திரராக கருதுகின்றனர். ஆனால் கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி அங்கே சுரூப ரூப ரகுநாத தாசா என்று விசேஷமாக குறிப்பிடுகிறார். எனவே ரகுநாத தாசரின் தாமரை திருவடிகளை ஜாதி வழிமுறையின் எல்லா பிரிவுகளும் அப்பாற்பட்டவராக கருதுபவன் உண்மையாக ஆன்மீக ஆனந்தத்தினை அனுபவிக்கின்றான். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்தை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதம் ஆதி உலை 13வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரை இத்துடன் நிறைவடைகின்றன. பாருங்க எப்படி பாருங்க, சொத்து என்னது நரோத்தமதாஸ் படிங்க. தனமோர நித்யானந்தா ராதா கிருஷ்ண ஸ்ரீ சரண ஸ்ரீ மோரா பிராணதானா. அதுதான் மாதிரி இல்லை. தனமோர நித்யானந்தா அத்வைதாச்சாரிய பாலா இப்படிதான் வரும் இல்லையா? இது தனமோர நித்யானந்தா ராதா கிருஷ்ண ஸ்ரீ சரண ஸ்ரீ மோரா பிராணதானா. ஓகே, என்னென்ன ரியல் ரிச்சஸ் என்னது? நித்யானந்த பிரபு தான், அவருடைய பொற்பாதங்கள், ராதாராணி கிருஷ்ணனுடைய பொற்பாதங்கள் தான் ரியல் சொத்து. இதே மாதிரி ஒரு வரும், மத்தேக பந்து மத் சங்கீன் மத் குரு மன்மஹாதனா மன்னிஸ்தாரக மத்பாக்கிய மத்தானந்த நமஸ்துதே. ஸ்ரீமத் பாவம் தான் என்னுடைய சொத்து இப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி பாடுறாங்க. ஓகே, மத்தேக பந்து என்னுடைய ஒரே பந்து, என்னுடைய ஒரே ரிலேட்டிவ் யாருன்னா ஸ்ரீமத் பாவம். மத்தேக பந்து மத் சங்கி என்னுடைய ஒரே கம்பெனியன், என் கூட வரவர் யார்? ஸ்ரீமத் பாரதம். மத்தேக பந்து மத் சங்கி மத் குரு என்னுடைய ஆன்மீக குரு. மத் குரு மன்மஹா தனா என்னுடைய மிகப்பெரிய சொத்து ஸ்ரீமத் பாகவதம். மண் நிஸ்தாரக்கா எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம். மண் நிஸ்தாரக்கா மத் பாக்யா என்னுடைய பாக்கியம், என்னுடைய ஃபார்ச்சூன் அப்படிதான். ஓகே, நமஸ்தே இப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் தான் நம்ம இந்த சொத்து தேடணும். பௌதிகத்தில் நம்ம இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு சொத்து கிருஷ்ணன் கொடுத்துட்டு ஆல்ரெடி கொடுத்தார். நம்ம நிறைய இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே உள்ளது என்னதோ அது வந்துடும் நமக்கு கட்டாயம். எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ண முடியாது நம்மளால், எவ்வளோ முயற்சி பண்ணாலும். அதுக்கு என்ன நம்ம வரணுமோ அதுக்காக உழைக்காமல் இருக்க முடியாது. ஓகே, அது
இது என்ன உழைக்கோ அது உழைச்சிட்டு மிச்சம் என்ன பண்ண நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து செலவிடணும். ஸோ அதனால் இவர் கிருஷ்ணா சத்யவிராஜ கோஸ்வாமி வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவங்க சைத்தன்யமாக நித்யானந்த பிரபுடைய பாதகங்கள் தான் எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே கான்சியஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஓகே, சரோஜா மாதாஜி 14வது அத்தியாயத்தில் இந்த சம்மரி பண்ணிங்க. லார்ட் சைத்தன்ய சைல்ட் பாஸ்ட் டைம்ஸ். இந்த அத்தியாயத்திற்கான பின்வரும் சுருக்கத்தினை ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் தம்முடைய அமிர்த பிரவாக பாஷ்ய உரையில் வழங்குகிறார். 14வது அத்தியாயத்தில் பகவான் சைத்தன்ய மகாபிரபு தமது பால்ய லீலைகளை எவ்வாறு அனுபவித்தார் என்பது விளக்கப்பட்டுள்ளது. தவழுதல், அழுதல், மண் சாப்பிடுதல், அன்னைக்கு அறிவூட்டுதல், பிராமண விருந்தினருக்கு கருணை காட்டுதல், 2 திருடர்களின் தோளில் ஏறி பவனி வந்து அவர்களை தவறாக வழிநடத்தி தமது இல்லத்திற்கே வரச் செய்தல், உடல்நிலை சரியில்லாததாக காரணம் கூறி ஏகாதசி அன்று இரண்யர் மற்றும் ஜெகதீஷரின் இல்லத்தில் பிரசாதம் ஏற்றல் ஆகிய லீலைகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாபிரபு எவ்வாறு தம்மை ஒரு குறும்புக்கார சிறுவனாக வெளிப்படுத்தினார், அன்னை மயங்கி விழுந்த போது அவளுக்கு உடனடியாக எவ்வாறு தமது தலையில் தேங்காயை தாங்கி கொண்டு வந்தார், சமவயதை சார்ந்த பெண்களுடன் கங்கை கரையில் எவ்வாறு கேளிக்கையில் ஈடுபட்டார், ஸ்ரீமதி லட்சுமி தேவிடமிருந்து வழிபாட்டிற்கான உபகரணங்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார், குப்பை கூடத்தில் அமர்ந்தபடி அன்னைக்கு எவ்வாறு தெய்வீக அறிவை வழங்கினார், அன்னையின் ஆணையினால் குப்பையிலிருந்து எவ்வாறு வெளியேறினார், தந்தையிடம் எவ்வாறு மிகுந்த பாசத்துடன் செயல்பட்டார் என்பனவற்றை இந்த அத்தியாயம் விளக்குகின்றது. இதான் விளக்குது. ஓகே, இப்போ சம்மரி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோ படிக்கலாம். கதஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரிதாம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். மாதாஜி டிரான்ஸ்லேஷன் பற்றி படிங்க. ஸ்லோகம் படித்து டிரான்ஸ்லேஷன் படிங்க. கதஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரீதம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். செய்வதற்கு மிக கடினமான காரியங்கள் கூட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை எப்படியாவது நினைவு கூறுவதால் மிக எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் அவரை நினைக்காவிடில் எளிமையான விஷயங்கள் கூட கடினமாகி விடுகின்றன. அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஹாசினி, இந்த ஸ்லோகம் முதல்படி கதஞ்சன ஸ்மிருதி யஸ்மின் வரும். நல்லது. சரி, படிங்க, ரிப்பீட் பண்ணு. கதஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரிதாம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அது. ஓகே, கதஞ்சன ஸ்மிருதே அஸ்மின் யஸ்மின், எப்படியாவது நினைச்சுக்கோங்க. யார? சைத்தன்ய மகாபிரபு. துஷ்கரம் சுகரம் பவேத், கஷ்டமான காரியம் வந்து ஈஸியாக மாறி. ஓகே, சுகரம் பவேத், பிகம் பவேத்னா பிகம். ஓகே, விஸ்மிருதே விபரிதாம் ஸ்யாத், மறந்துட்டீங்கன்னா. ஓகே, ஸ்மிருதேக்கு ஆப்போசிட் விஸ்மிருதே. விஸ்மிருதே விபரிதாம் ஸ்யாத், விபரிதாம் ஆப்போசிட் ஸ்யாத் பிகம். பவேத் ஸ்யாத்லாம் வருது, பவேத் பிகம் சொல்லுவான். ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். சைத்தன்ய மகாபிரபு வந்து நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா கஷ்டமானது ஈஸியானது, மறந்துட்டீங்கன்னா ஈஸியானது கஷ்டமானது. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்லோகம். இதனால் நான் வச்சுக்கோங்க. கதஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரிதாம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். இது வந்து மரபா மாட்டேன் இந்த ஸ்லோகத்தை. ஓகே, ஸோ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். Things that are very difficult to do becomes so easy to execute if someone other simply remembers Lord Chaitanya Mahaprabhu. இதே மாதிரி தான் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்னது? இப்போ எல்லா பக்திக்கும் எல்லா ரூல்ஸ்க்கும் இதான் டாப் ரூல். அது என்னது ஹாசினி? எல்லா ரூலுக்கும் இதான் டாப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்களா பக்தியில். இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ரூல். ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவோம்? அது இருக்கு, தெரியும் உனக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. சர்வே விதி நிஷேதம் சூரியரேதே ரேவகிந்தரம் ஸ்மர்தவியம் சரணம் விஷ்ணு விஷமக்னவியோ ந ஜாதசி சர்வே விதி நிஷேதாயோ சூரியரேதோ ஏவ கிங்கரா. சர்வே விதி, சர்வே
அப்படி ஸ்மர்தயம் சரதம் விஷ்ணு எப்பயுமே நினைச்சு வச்சுக்கோங்க. ஸ்மர்தயம் சரதம் விஷ்ணு விஷமத்தவியோ நான் ஜாதசி. மறக்கக்கூடாது, ஒரு சனம் கூட மறக்கக்கூடாது. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. சர்வே விதி நிஷேதாயோ சூயுர் ஏதே ஏவ கிங்கரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்லோகம். நிஷேதாயோ நிஷேதாய ஏவ கிங்கரா. கரெக்டா? கிங்கரனா சர்வெண்டா அர்த்தம்? என்ன அர்த்தம் படிங்க. Translation: Krishna is the version of the Lord Vishnu. He should always be remembered and never forgotten at any time. All the rules and prohibitions mentioned in the Shastras should be the servants of these two principles. Should be a servant of these two principles. எல்லா ரூல்ஸும் அதே மாதிரி அதுவும் கரஞ்சன ஸ்மிருதே அஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விப்ரதாம் ஷாச்சி சைத்தன்யம் நமாமிதம். அதே மாதிரி அதுவும். ஓகே, சைத்தன்யமாக நினச்சிக்கணும் எல்லா ஆக்டிவிட்டியிலும். ஓகே, பர்பட் இங்கே எல்லரிசி மகாராஜ் பர்பட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாராஜ். பொருளுரை. ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி தமது நூலான சைதன்ய தந்திராமிர்தத்தில் கூறுகிறார், பகவானிடமிருந்து சிறிய கருணையை பெற்றவன் மாபெரும் பண்டிதர்களாலும் தத்துவ அறிஞர்களாலும் விரும்பக்கூடிய முக்தியை கூட கண்டு கொள்ளாத அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைகிறான். மேலும் சைதன்ய மகாபிரபுவின் பக்தன் ஸ்வர்க லோகங்களில் வசிப்பதை ஆகாய பூக்களாக கருதுகிறான். அவனுடைய புலன்கள் பல் பிடுங்கப்பட்ட பாம்புகளைப் போல இருப்பதால் அவன் அஷ்டாங்க யோக சக்தியின் பக்குவ நிலையை தாண்டி செல்கிறான். விஷப்பல் இருக்கும் காரணத்தினால் பாம்பு ஓர் அச்சமூட்டக்கூடிய பயங்கரமான பிராணியாக உள்ளது. ஆனால் அதன் பல்லை பிடுங்கிவிட்டால் அந்த பாம்பின் தோற்றம் அச்சத்தை கொடுப்பதில்லை. யோக கொள்கைகள் புலன்களை கட்டுப்படுத்துவதற்கானவை. ஆனால் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஒருவரின் புலன்கள் பாம்புகளை போன்று அபாயகரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பரிசுகளாகும். சைதன்ய மகாபிரபுவை நினைத்தால் கடினமான விஷயங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்பதையும், அவரை மறந்தால் எளிமையான விஷயங்களை புரிந்து கொள்வதும் கூட மிக கடினமாகிவிடும் என்பதையும் ஹரிபக்தி விலாசம் உறுதி செய்கிறது. நாங்கள் இதனை நேரில் காண்கிறோம். பொதுமக்களின் கண்களில் மிக பெரிய விஞ்ஞானிகளாக இருப்பவர்களால் கூட உயிரிலிருந்து தோன்றுகிறது என்னும் மிக எளிமையான கருத்தினை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் அவர்களிடம் சைதன்ய மகாபிரபுவின் கருணை இல்லை. உயிரானது ஜடத்தில் இருந்து வருகிறது என்னும் கொள்கையை அவர்களால் உண்மை என நிரூபிக்க இயலாவிடினும் அப்போதும் அவர்கள் தங்களது தவறான அறிவினை தக்க வைத்துக் கொள்கின்றனர். எனவே நவீன நாகரிகம் இந்த தவறான விஞ்ஞான கொள்கையின் அடிப்படையில் முன்னேறி பிரச்சனைகளையே உருவாக்குகிறது. பிரச்சனைகள் உருவான பின்னர் இந்த பெயரளவு விஞ்ஞானிகள் அதற்கு தீர்வையும் கொடுக்க வேண்டியுள்ளது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பால்ய லீலைகளை விளக்குவதற்காக ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தின் ஆசிரியர் அவரிடம் தஞ்சம் அடைகிறார். ஏனெனில் அத்தகு தெய்வீக இலக்கியங்களை மன அனுமானத்தினால் எழுதவியலாது. பரமபுருஷ பகவானை பற்றி எழுதுபவன் பகவானால் விசேஷ கருணை அளிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். வெறும் ஏட்டு கல்வியினை அடிப்படையாக கொண்டு அத்தகைய இலக்கியங்களை எழுதுதல் சாத்தியமல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். பார்த்து படிக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரபோதானந்த சரஸ்வதி சொல்லியிருக்கார் இல்லையா, கைவல்யம் நரகாயதே திருதசபுராகாச புஷ்பாயதே துர்தாந்தேந்திர கால சர்ப்ப பத்தலி புரோத்காத தம்சுதாயதே. அந்த பாம்புடைய பல்ல விஷப்பல்ல பிடிக்கிட்டோன்னா அந்த பாம்புனால டேஞ்சர் கிடையாது. அதே மாதிரி இந்த புலன்கள் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட்டாங்கன்னா அதனால் இந்த புலன்களால் நமக்கு என்ன கிடையாது, தொந்தரவு கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பக்தர்களுடைய புலன்கள்லாம் ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் வந்து ஸோ யார் சைத்தன்ய மகாபிரபுவோடைய தொண்டில் இருக்காங்களோ, சைத்தன்ய பாபு நினச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். மலைவாசன் இப்போ நீங்கள் தான் படிக்கணும். இப்போ 2வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ஸ்ரீ சைத்தன்யா ஜெய நித்யானந்தா.
जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார் மற்றும் ஸ்ரீ சைத்தன்யரின் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா புகழும் உரித்தாகட்டும். உரித்தாகட்டும். மூணாவது சொல்ல படிக்கலாம். பிரபுரா கஹிலா ஹே ஜன்மலீல சூத்ரா. பிரபுரா கஹிலா ஹே ஜன்மலீல சூத்ர. யசோதானந்தன ஜெய சே ஹைலா சச்சிபுத்ரா. யசோதானந்தன ஜெயசே ஹைல சசிபுத்ர. அன்னை யசோதையின் மகனாக கிருஷ்ணர் எவ்வாறு தோன்றினாரோ அவ்வாறே அன்னை சச்சியின் மகனாக தோன்றிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஜன்ம லீலையினை நான் சுருக்கமாக எடுத்துரைத்தேன். பொருளுரை: அன்னை யசோதையின் மகனான பகவான் கிருஷ்ணர் அன்னை சச்சியின் மகனான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக மீண்டும் அவதரித்தார் என்னும் இந்த கருத்தினை ஸ்ரீல நரோத்தமதாச தாகூர் உறுதி செய்கிறார். ரச்சேந்திர நந்தன ஜெயி சசி சுத்த ஹைல நெயி பலராம ஹைல நிதாகி. அன்னை யசோதைக்கும் நந்த மகாராஜருக்கும் மகனாக இருந்தவர் சச்சியின் மகனாக தோன்றியுள்ளார். பலராமர் நித்யானந்த பிரபுவாக தோன்றியுள்ளார். ஹரே கிருஷ்ண. சசி சுத்த ஹைல சே பலராம ஹைல நிதாய். दिनहीन शतशीलो हरिनामे उद्धरिलो दर सखी जहाई मधाय. அருமையான பாட்டு. ஓகே, நரோத்தமதாஸ் படிக்கிறார். தேங்க்யூ பிரபு. 4 படிக்கலாம். ஹாசினி படிக்கணும். சங்கேபா கோயிலா ஜன்மலீலா அனுக்ரமா. ஏ வேகி பால்யலீலா சூத்ரேர கணனா. I have already briefly spoken about the pastings of his birth in his chronological order. Now I shall give the synopsis of his childhood. சுருக்கத்தை சொல்றேன். ஓகே, 5வது சொல்லும்படி. வந்தே சைத்தன்ய கிருஷ்ணஸ்ய பால்யலீலா மனோஹராம் லௌகிகம் அபிதாம் ஈஷா சேஷ்டயா வலிதாந்தராம். ஸ்லோ படிக்கலையா? ட்ரை பண்ணு வரதான் பார்ப்போம். வந்தே சைத்தன்ய கிருஷ்ண பால்யலீலா சேஷ்டயா வலிதாந்தராம். படிங்க. Let me offer my respectful obeisances unto the childhood pastimes of your Lord Chaitanya Mahaprabhu, who is Lord Krishna himself. Although such pastings appears exactly like those of an ordinary child, they should be understood as various pastings of the Supreme Personality of Godhead. Purport. In the Bhagavad Gita 9.11, this statement is confirmed as follows. Avajananti Mahmuda Manushim Paramaheshwaram. Fools deride me when I descend in the human form. They do not know my transcendental nature and supreme dominant overall that be. To execute his pastings, the Supreme Personality of Godhead appears on this planet or within this universe like an ordinary human being or human child. Yet he remains his superiority as the Supreme Lord. Lord Krishna appeared as a human child, but his uncommon activities even in his childhood, like the killing of the demon of Putana or lifting the Govardhana hill, were not engagements of an ordinary child. Similarly, although the pastings of Lord Chaitanya, as they will be described in this chapter, appear like the activities of a small boy, they are uncommon pastings impossible for an ordinary human child to execute. ஸோ அதெல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் வந்து அளவிட முடியாது. ஓகே, உருக்கிரமா ஓகே, அவரது வந்து அளவிற்கடியா முடியாத செயலில் செய்யக்கூடியவர். ஓகே, இதை முடிச்சலாம். 6வது சாராந்தி படிக்கலாம்.
बाल्यलीलायाघे प्रभुर उत्तान शयना 14.6 வரலையா? என்னாச்சு? சரி ஆசிரி படி ஆசிரி. बाल्यलीलांगे प्रभुरौतान शयना पिता माताय देखाइला चिग्न चरणा पिता माताय देखाइला चिग्न चरणा हाँ पढ़ी. Translation. In his first childhood passing, the Lord turned upside down while lying on his bed, and thus he showed his parents the marks of his lotus feet. Perfect. The word Uttana is also used to mean lying down on the bed face upwards or lying down flat on the bed. In some readings, the word Uttana means standing up. In his childhood fastings, the Lord tried to cast a wall and stand up, but as an ordinary child fall down, so the Lord also fall down and again tried to lying on his bed. Again took to lying on his bed. ஸோ ஆர்டினரி மாதிரி தெரிஞ்சாலும் அவருடைய ஆக்டிவிட்டி ஆர்டினரி கிடையாது. ஏன்னா அவருடைய சயின்ஸ்லாம் வந்து அறிகுறிகள்லாம் வேறு மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வின்னா கேட்கலாம். ஓகே, இதில் வந்து வெறும் ஸ்வீட்டாக இருக்கும் மகானுடைய ஃபுல் பாஸ் டைம் இனிமேல். ஓகே, ஸோ ஆதியிலே தான் இருக்கிறதுலே கஷ்டம், மதியிலே ஈஸி, அந்தியிலேயும் நிறைய பாஸ் டைம்ஸ் வரும். ஓகே, கேள்வி இருந்தால் கேட்கலாம். சரி, கேள்வி இல்லை. நம்ம வந்து இப்போ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஆசி பாயிண்ட்ஸ் எதுக்கா ஆன்லைனில் போட்டுமா? ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களின் தாமரை திருவடிகளில் சேவை செய்யாதவன் அவன் பிணம். பிணம். பகவானை பற்றி கேட்காதவன் நிலத்தில் உள்ள ஓட்டையை போன்ற செவிகளை கொண்டவன். கரெக்ட். ஸ்ரீமத் பாகத்தில் கொடுத்துருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்வவித் கரா உத்சரா ஸ்வவித் பராக உத்சர கரை. ஓகே, நாய், பன்றி, ஒட்டகம், கழுதை இப்படி கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பாம்பின் பல்லை பிடுங்கி விட்டால் அதனால நமக்கு தொந்தரவு எதுவும் கிடையாது. அதே போல நம்மளோட புலன்களை எல்லாம் வந்து பகவானோட பக்தி சேவையில ஈடுபடுத்திட்டோம்னா நம்மளும் என்ன சொல்ற பிரபு, நமக்கும் எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம் எப்படி வருது பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பௌதிகவாதியை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய கொள்ளையடிக்கணும் யார்? ஒய்ஃபு, குழந்தைங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் இல்லையா? தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒய்ஃபு ரொம்ப பௌதியத்தில் இருந்தாங்கன்னா இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? புலங்கள் இதே மாதிரி தான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு. இப்போ பக்தனுக்கு வந்து அந்த புலங்களை அடங்கினதுனால தொந்தரவே கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம். பல்ல பிடுங்கியாச்சுன்னா பாம்பில் விஷம் கிடையாதுல, அதே மாதிரி இந்த புலங்கள் டிமாண்டே பண்ணாது, அது பாட்டு ஜாலியாக இருக்கும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்மளோட புலன்களை எல்லாம் வந்து பகவான் சேவைக்கு ஈடுபடுத்துங்க. ஆமா, அப்பதான் வந்து அது அடங்கும், இல்லைன்னா அடங்காது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நரோத்தமதாசர் சொல்றாரு, நித்யானந்த பிரபு ராதாகிருஷ்ணரின் தாமரை திருவடிகள் தான் என்னுடைய உண்மையான செல்வங்கள், அந்த இதை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய சொத்துன்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்மளுடைய உண்மையான சொத்து கூட என்னன்னா ராதாகிருஷ்ணரின் தாமரைகளை திருவடிகளை தான் சரணடையணும். நம்ம உண்மையான சொத்துக்கள்லாம் ஆர்வம் காட்டக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஸ்ரீசைத்தன்ய மகாபிரபுவை நினைவு வச்சுக்கிட்டா நம்மளோட வேலைகள் ரொம்ப எளிதாக முடிஞ்சிடும். அப்படி அவங்க நினைக்காட்டி அவங்களோட எளிமையான விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஹரே கிருஷ்ணா. இல்லட்சி மாதாஜி மீட்ல இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைதன்ய மகாபிரபு பிறந்த தருணத்தை சொல்லுங்க. கேக்கல? கேக்குதுங்களா பிரபு? இப்ப கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஜட உலகம் கிருஷ்ண உணர்வின்றி உள்ளது.
ஒரு சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண உணர்வின் உருவம் ஆவார். எனவே ஒரு கற்றறிந்த பண்டிதர் அல்லது விஞ்ஞானி என்பவர் சைதன்ய மகாபிரபுவை புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர் நிச்சயமாக இவ்வழக்கில் பலனின்றி தெரிந்து கொண்டிருந்தார். பலன் இன்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெகநாத மிஸ்ரர் ஒரு சீர்மிகு வைஷ்ணவர், குல நிகழ்ச்சியை கட்டுப்படுத்தியவர், தூய்மையானவர், கட்டுப்பாடு உடையவர். பௌதிக செல்வத்தை அனுபவிக்கிற விருப்பம் அவர்கிட்ட இருக்குல்லன்னா கூட தெய்வீக திருமண பிரபாவத்தம் அந்த பணத்தினை விஸ்வ திருப்திக்காக அவர் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சார் பாயிண்ட் இருக்கா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்ரீமத் பகவான் கிளாஸ் இருக்கு. என்ன மாதிரி சொல்ல வரீங்களா? ஓகே, வேறு இப்போ இங்கே உள்ள வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பிராமணம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஷ்ய கிருபா சந்தர்பயேவச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.